வணக்கம் நண்பர்களே. திமுகவில் இணையும் ஓபிஎஸ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஸ்டாலினை சந்திக்க திட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைய உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. கோவையில் நடக்கும் மேற்கு மண்டல திமுக பாக முகவர்கள் மாநாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் செல்வதற்கு முன் ஓ பன்னீர்செல்வம் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதா தகவல்கள் பரபரப்பாக வருது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தர உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளாரா அல்லது வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளாரா என்ற கேள்வி அரசியல் களத்தில் இருந்திருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதல்வரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்கு ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் கடைசி நாளில் நேரில் சந்தித்து பேசினார். ஸ்டாலின் ஓபிஎஸ் சந்திப்பு அடுத்து ஓபிஎஸ் திமுகவில் இணைய போகிறாரா என்ற கேள்வி எழுந்தது. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக அவரை விட்டு விலகியதால் ஓபிஎஸ் முக்கிய முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிகார யுத்தம் நடத்திய நிலையில் சட்ட ரீதியாகவும் கட்சியிலும் அவர் பின்னடைவை சந்தித்தார். எனினும் பாஜகவை முழுமையாக நம்பியிருந்தார். எப்படியும் அதிமுகவில் இணைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் பாஜக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைத்து ஓ பன்னீர்செல்வத்தை கைவிட்டது. சட்டசபை தேர்தல் தேதி நெருங்க ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் திமுகவுக்கு சென்றனர். கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் தாவேகாவுக்கு சென்றனர். தர்மர் எம்பி எடப்பாடி பழனிசாமியுடனே சென்று சேர்ந்துவிட்டார். பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓ பன்னீர்செல்வத்தின் அத்தியாயம் முடிந்துவிட்டது என கூறி புது கட்சி தொடங்கிவிட்டார். இந்நிலையில் தான் வேறு வகையின்றி ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதனை உறுதி செய்யும் வகையில் அண்மையில் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை தனது மகன் ரவீந்திரநாத்துடன் சென்று சந்தித்து பேசினார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் சட்டசபையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று பேசினார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுக தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. கோவையில் நடக்கும் திமுக மாநாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் செல்வதற்கு முன் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய உள்ள நிலையில் அதற்கு முன்பாக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் திமுகவுக்கு தாவ உள்ளது அரசியல் அரங்கில் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது.